எவ்ரிவன், நான் யாஷிகா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு பயங்கரமான இடத்தை பத்தி தான் நான் பேச போறேன். மர்மங்கள் நிறைந்த இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்திருப்போம் இன்டர்நெட்ல. அதே போலதான் இன்னைக்கு ஒரு பயங்கரமான அபார்டன் இடத்தை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த இடத்துக்கு மக்கள் யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மர்மமான இடம். த மோஸ்ட் ஹாண்டட் வில்லேஜ் அப்படிங்கிற பெயர் பெற்றதுதான் இந்த இடம். இது எங்க இருக்கு அப்படின்னா, ஜப்பான்ல உள்ள இனாக்கியாமா அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமம் முழுவதுமே மர்மமான முறையில கைவிடப்பட்டிருக்கு. அவங்க உள்ள போனா கூட உயிரோட வெளியில வர மாட்டாங்களாம். அப்படி வெளியில வந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு மர்மமான முறையில ஸ்பிரிட்டால அவங்க பொசஸ்ட் ஆகி இறந்துருவாங்களாம். அதாவது தற்கொலை பண்ணிப்பாங்களாம். இப்படி நடக்கிறதுனால அந்த எந்த உயிரினங்களும் அங்க போயிடக்கூடாது, எந்த மனுஷங்களும் சரி, எந்த அனிமல்ஸும் சரி அங்க போயிடக்கூடாது, பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க உள்ள கவர்மெண்ட் தடை போட்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு, எதனால மக்கள் யாரும் அங்க போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜப்பானோட எல்லையில முடியுது. இங்க யாரு போனாலும் அவங்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. இந்த இடம் தடை செய்யப்பட்ட ஏரியா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டையே ஜப்பான் கவர்மெண்ட் இனாக்கியாமா கிராமத்துக்கு முன்னாடி, அதாவது என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க. இனாக்கியம் கிராமத்துக்குள்ள யாரு உள்ள போனாலும் அவங்க உயிரோட வெளியில வர மாட்டாங்க. அப்படி வெளியில வந்தா கூட அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பொசஸ்ட் ஆகியோ இல்ல தற்கொலை பண்ணியோ அவங்க இறந்துருவாங்க. அந்த அளவுக்கு மர்மமான விஷயங்கள் அந்த கிராமத்துக்குள்ள உலாவிட்டு இருக்கு. அந்த இடத்தை பத்தி முழுமையா தெரியாதவங்க தான் அங்க போய் மாட்டிக்கிறாங்களே தவிர அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சவங்க அந்த சைடே போக மாட்டாங்கன்னா. ஏன்னா அந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு பயமா இருக்குமா. 1986 காலகட்டத்துல மக்கள் நிறைய பேர் அங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ இனாக்கி அப்படிங்கிற டேம் அங்க கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அது ஒரு மலைகள் சார்ந்த இடம். இதுவரை மக்கள் அங்க நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அந்த டேம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அது மூலியமா வந்த ஃபிளட்னால அந்த கிராமம் முழுவதுமே மூழ்கி நிறைய பேர் இறந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஊர் மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, டேம் கட்டக்கூடாது, டேம் கட்டி ஃபிளட் வந்துச்சுன்னா எங்க ஊர் முழுக்க முழுகிடும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாரையுமே பயங்கரமா கொன்னு இருக்காங்க. இந்த கொன்ன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டேமோட டனல் இருக்கும் இல்லையா, அந்த டனல் கிட்ட தான் அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டனலை ஒரு கான்கிரீட் போட்டு அடைச்சிடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஊர் மக்கள் தொழுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. சரியான ஹாஸ்பிட்டாலிட்டி வசதி இல்லாம அந்த ஊர் மக்கள் நாங்கெல்லாம் வெளியில போக மாட்டோம், வெளி மக்களோட சகவாசம் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே இருந்து நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இதனால இந்த மக்கள் வெளி மனிதர்களோட வெளி உலகத்தோட சகவாசங்கள் வச்சுக்க கூடாது, தவிர்க்கிறாங்க. அப்படின்னா இவங்க ஒரு பார்பேரிக் வாழ்க்கை முறையை வாழ்றவங்க. ஏன்னா இவங்க ரொம்ப காட்டுத்தனமானவங்க, ரொம்ப வயலன்ஸ் ஆனவங்க கூட. மனிதர்களே சாப்பிடுற அளவுக்கு இவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. அதனாலதான் வெளி மனிதர்களோட சகவாசங்களை இவங்க தவிர்த்துக்கிறாங்க. அவங்களும் உள்ள வரக்கூடாது, இவங்களும் வெளில போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கான்கிரீட் போட்டு அடைச்சிடுறாங்க. அப்படி வெளி மனிதர்கள் உள்ள வந்தா கூட அவங்கள கொடூரமா கொண்டு சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு இவங்க பயங்கரமானவங்க. இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜப்பான் கவர்மெண்டே இந்த இடம் தனிச்சு விடப்பட்ட இடம், இங்க யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதை பிளஸ்ஸா எடுத்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்தை அபியூஸ் பண்றதுக்கும் கொலை பண்றதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இனாக்கியோட டேம் இருக்கு இல்லையா, அந்த டேம் கிட்டையும் அதிக மர்மமான விஷயங்கள் நடக்குது. அவங்க பொசஸ்ட் ஆகி அந்த டேம்ல இருந்து குதிச்சு இறந்து போறதும் நிறைய பேர் தொலைஞ்சு போறதும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த டேம் பக்கத்துல ஒரு டெலிபோன் பூத் இருக்குமா. அந்த பூத்துல நைட்டு 2 மணிக்கு கால் வருமா, ரிங் சவுண்ட் மட்டும் கேட்குமா. அந்த வழியில போறவங்க யாராவது அந்த பூத்துக்குள்ள போயிட்டு அந்த டெலிபோன் ஆன் பண்ணி காதல வச்சிட்டாங்கன்னா அவங்க ஹலோன்னு சொன்னோடனே அந்த டெலிபோன் கட் ஆயிடுமா. கட் ஆன உடனே அந்த பூத் முழுக்க தண்ணி அவங்க இறந்து போயிடுவாங்களாம், தொலைஞ்சும் போயிடுவாங்களாம். இது மாதிரி நிறைய மர்மமான கதைகள் அங்க உலாவிட்டு இருந்திருக்கு. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் அங்க இருக்கு, நடக்குது அப்படின்ற எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. ஜப்பான் மக்கள் கிட்ட பேசக்கூடிய நம்பக்கூடிய அந்த இனாக்கியாமா கிராமத்துக்கு பக்கத்துல உள்ள ஊர் மக்கள் நம்பக்கூடிய பேசக்கூடிய ஒரு சம்பவமா மட்டுமே இது இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவங்க திரும்ப திரும்ப
கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க 2 மணிக்கு அந்த பூத்துக்குள்ள போன் அடிக்கும். அதே போல அங்க போறவங்க யாருமே உயிரோட வந்ததில்ல, தொலைச்சு போயிருக்காங்க அப்படின்றத மட்டும் கன்ஃபார்மா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அதுலயும் 1986ல இனாக்கியாமா அப்படின்ற ஒரு கிராமம் இருந்துச்சு. டேம் கட்டினதுனால பிளட் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மூழ்கி இறந்துட்டதா அப்படிங்கறத ஹிஸ்டரியிலயும் இருக்கு. இதெல்லாம் உண்மையா, உள்ள உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படிங்கறத மக்கள் கிட்ட நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாண்டட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருப்பாங்களே, யூடியூபர்ஸ், அவங்க எல்லாருமே உள்ள போயிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. நிறைய பயங்கரமான விஷயங்கள் வந்து அவங்க பார்த்திருக்காங்க. மண்டை ஓடுகள், நிறைய மக்கள் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருந்த தடயங்களும் வந்துட்டு போற தடயங்களும் அவங்க பார்த்திருக்காங்க. நிறைய கைவிடப்பட்ட வீடுகள் வந்து பார்த்திருக்காங்க. அவங்களால ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போக முடிச்சிருக்கு. போயிட்டு பத்திரமா வீடு வந்திருக்காங்க. எந்த ஒரு பயங்கரமான விஷயங்கள் அவங்கள தாக்குற மாதிரி எதுவும் நடக்கல அப்படிங்கறதையும் அந்த வீடியோல தெரிவிச்சிருக்காங்க. இந்த கதை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே நேரம் ரொம்ப பயங்கரமாவும் இருக்கு. இதே போல நீங்க ஏதாவது இடத்தை பத்தி பயங்கரமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இந்த கதை கேட்கும் பொழுது உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் வந்து உங்களுடைய அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றாக விடைபெறுவது உங்கள் யாஷிகா. பாய்.